இன்னும் பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்துட்டு ரமணரை வந்து பார்க்க வராங்க. ரமணர் பார்க்க வந்துட்டோன்னே எல்லோரும் வந்து வரிசையாக வந்து பார்க்க வருவாங்க. பார்க்க வந்துட்டோன்னே எல்லோரும் வந்து ரமணருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. நமஸ்காரம் பண்ணி வரிசையாக வந்துட்டு போகிறாங்க. போகும்போது வந்துட்டு கேட்குறாங்க. அந்த அங்கே இருக்கிற ஒரு வெள்ளைக்காரர் வந்து கேட்குறாரு அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் யாருமே வந்துட்டு ஒரு வணக்கம் கூட சொல்கிறது இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ ரமணருக்கு வந்து பதில் சொல்கிறாரு, என்னையே நான் எப்படி வணங்குவது அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ என்ன லெவல் ஆஃப் ஒன்னஸ் அப்படி எனக்கும் ஒரு வேறுபாடு இல்லைன்னு வந்து சொல்ல வர்றாரு. நான் ஏன் போயிட்டு என்னையே வணங்கணும் அப்படின்னு புரியுது. அப்போ அவனுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு. ஹை லெவல் ஆஃப் நோ டிஸ்கிரிமினேஷன்ன்றது வந்து நம்மளுடைய மைண்ட் வந்துட்டு லேயர்ஸ் இருக்குல்ல, என்ன லேயர்ஸ்? அன்னமய கோஷா, மனோமய கோஷா, பிராணமய கோஷா, விஜ்ஞானமய கோஷா. விஜ்ஞானம்னா வந்துட்டு த எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் நாட், வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். ஆனால் இது உலக வாழ்க்கையில் இல்லை. எது நீ உண்மையான, நீ யார் உண்மை, வாட் இஸ் த ட்ரூத் அண்ட் வாட் இஸ் நாட், அதுதான் அந்த விஜ்ஞானமய, இந்த டிவைன் விஸ்டம். ஸோ டிவைன் விஸ்டம் வந்து நமக்கு என்ன சொல்லும், அந்த பாசிட்டிவ் விஸ்டம் வந்து என்ன சொல்லும், நான் பயிற்சி பண்ணேன், நீ இது இல்லை அப்படின்ற இது வந்து சொல்லிடும். நீ இது இல்லைன்னா என்னது, நான் பாடி இல்லை, நான் மைண்ட் இல்லை, இதோட ஒரு பெரிய என்டிட்டி. எப்படி நான் இந்த மரம் இதெல்லாம் நான் ஒன்றுன்னு சொல்கிறேனோ, இப்படி பார்த்தா நான் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் சப்தலாக நான் போனேன்னா நான் ஒன்றா ஆயிடுவேன் இவங்களோட. ஈவன் ஃப்ரம் பிரெத்லேருந்து இன்னும் இன்வெர்ட்டாக ட்ராவல் பண்ணோம். வாட் மேக்ஸ் ஆஃப் தட் பிரெத், என்ன ஆட்டம், அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட சென்சிட்டிவிட்டி வில் பிகம் சச் ஸ்மால் என்டிட்டி. தென் உனக்கு அழிவே இல்லை ஆக்சுவலி, பிகாஸ் எனர்ஜி கேன் நாட் பி டிஸ்ட்ராய்ட், இட்ஸ் ஆல்வேஸ் தேர். பட் இஃப் யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் சம்திங் திஸ், இந்த மாதிரி physical body or the mind, then you are bound to have destruction. But if you identify yourself at the most subtle level, which is what we are all trying to do, then you attain that state of oneness. Then you are always in the state of blissfulness. நீ ஹாப்பியாக தான் இருப்ப எப்போது. இப்படி இந்த இடத்துல இருக்கிற இந்த மரம் ஹாப்பியாக இருக்கான்னு கேட்டால் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன்னு சொல்லுவேன். அதே அங்கே போய்ட்டு வெளியில் இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட கேட்டோம்னா, அங்கே ரோட்டில் இருக்கிற மரம் அதுவும் ஹாப்பியாக தான் இருக்குன்னு சொல்லுவோம். மரம் எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்குன்னு தான். ஸோ யூ கேன் மெயின்டைன் தி ஸ்டேட் ஆஃப் that happiness wherever it is, it's always in bliss. அது மாதிரி தான் யோகி continues to work on the most subtle level so that the more we don't feel differentiated with everything around us, the more we feel happier. ஏன்னா எல்லாமே நான் தான், நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன்னா உன் சந்தோஷம் வந்து பெருக ஆரம்பிக்கும். அப்படியே மனசில் இருக்கிற அந்த ப்ளீஸ்ஃபுல்னஸ் வந்துட்டு இன்னும் பெருக வந்துட்டு ஆரம்பிக்கும். ஆல் திஸ் வில் ஹேப்பன். அதான் ரமணரை பற்றி அவருக்கு, அதான் ரமணர்னு இல்லை, இந்த யோகி இந்த இடம் எல்லாமே வந்துட்டு ரமணர் நடந்திருக்காரு. டெய்லி நடப்பார் இந்த இடம். அவர் டெய்லி வந்துட்டு இது போவார், அவரோட